வணக்கம். திருக்குறளை பத்தி ஆழமா அலசுற இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருக்குறள் நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரிச்சயம்தான் இல்லையா? பள்ளியில படிச்சிருப்போம், எங்கேயாவது கேட்டிருப்போம். ஆனா ஒவ்வொரு வரிக்கு பின்னாலேயும் இவ்ளோ விஷயங்கள் இருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம திருக்குறளோட முதல் அடி, அதாவது அறத்துப்பால்ல முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, அதுக்குள்ளதான் கொஞ்சம் ஆழமா போக போறோம். குறிப்பா அந்த முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம். இத ஒரு குறிப்பிட்ட விளக்குரையோட பார்வையில கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கடவுள் வாழ்த்துனா உண்மையில என்ன அர்த்தம், அந்த முதல் குறள் நமக்கு என்ன சொல்ல வருது, இதையெல்லாம் இந்த விளக்குரை வழியா புரிஞ்சுக்கிறது தான். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. சரி, முதல்ல கடவுள் வாழ்த்து. இந்த தலைப்பை கேட்டாலே பொதுவா என்ன தோணும்? கடவுளை புகழ்ந்து பாடுறது, அப்படிதானே? ஆனா இந்த விளக்கம் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுது போல இருக்கே. ஆமா, அதுதான் இதுல ஒரு சுவாரஸ்யமான தொடக்கம்னே சொல்லலாம். இந்த விளக்கவுரை படி பார்த்தா கடவுள் வாழ்த்துங்கிறது சும்மா ஒரு துதி இல்ல. அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா உள்கடந்து உணர்தல். உள்கடந்து உணர்தலா? ஆமா, அதாவது நமக்கு உள்ளேயே இருக்கிற சில தடைகளை எல்லாம் தாண்டி போய் உண்மையான மெய்ப்பொருளை உணர்றது. இது வெறும் வழிபாடுங்கிறத தாண்டி ஒரு உள்முகமான பயணம் மாதிரி. ஓ, உள்கடந்து உணர்தல் கேட்கமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி, ஏன் இப்படி உள்ள போகணும்? வெளியே இருக்க உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்புன்னு இந்த மூலம் சொல்லுது? அது நல்ல கேள்வி. அதுக்கும் இந்த விளக்கம் ஒரு காரணம் சொல்லுது. பொதுவா நம்ம மனுஷ மனசு எப்படி வேலை செய்யுது? நம்ம 5 புலன்கள் இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இது வழியா வெளியே இருக்கிற பொருட்களை, விஷயங்களை மட்டும்தான் அது பெரும்பாலும் பாக்குது, உணருது. ஆமா. அதிலே நம்ம மனசு மூழ்கிடும் போது என்ன ஆகுதுன்னா, அறிவு தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிற திறனை இழந்துடுது. இதனால இவங்க சொல்ற மாதிரி அது ஒரு மாதிரி நான்கிற ஒரு அகந்தையில சிக்குது. அதான் ஆணவாவத்தைன்னு சொல்றாங்க. ஓ, அகந்தையில சிக்குதா? ஆமா, அந்த அகந்தை என்ன பண்ணுது? இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுற ஒரு மாயையில நம்மள சிக்க வைக்குது. கடைசியில பார்த்தா நம்ம செயல்கள், அதோட விளைவுகள், அதாவது கர்ம வினைகள்ல கர்மத்தில் சிக்கி சீரழிகிறது. மாட்டி ஒரு துன்பச் சூழலுக்குள்ள போயிடுறோம். இது ஒரு சங்கிலி மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போ வெளியுலகத்தோட தொடர்பு வச்சுக்கிறதே தப்பா, இல்ல அதிலேயே மூழ்கி நம்மள நாம மறக்கிறது தான் பிரச்சனையா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. வெளி உலகத்தோட இயங்குறது இயல்புதான், அதுல தப்பு இல்ல. ஆனா அந்த புலனின்பங்கள்லயே மூழ்கி அந்த அனுபவம் தான் உண்மை, அதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட உண்மையான இயல்பை மறக்கிறது, அதுதான் பிரச்சனைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, இந்த துன்பச் சக்கரத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் அந்த உள்முக பயணம் தேவைப்படுது. சரி, இந்த துன்பத்திலிருந்து வெளியே வரணும்னா அந்த உள்கடந்து உணர்தல் சொன்னீங்கல்ல, அதை எப்படி செய்யறது? அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இந்த மூலம் விளக்குதான். ஆம், அதுக்கும் ஒரு வழியை கோடிட்டு காட்டுறாங்க. நம்ம மனசோட கவனம் இருக்கே, அது எப்பவுமே வெளியே போயிட்டே இருக்கு இல்லையா? ஆமா. அந்த வெளியே போற பாதையிலிருந்து புறவழி விடுத்து அதை உள்ள திருப்பணும். அகம்பளி உள்முகமாக திருப்பி. உள்ள மனசுக்குள்ளையா? ஆமா, அப்படி உள்ள திருப்பும்போது நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற அந்த நுட்பமான உயிராற்றல், அதோட இயக்கத்தையும் தாண்டி போகணும். உள்ளிருக்கும் உயிரியக்கம் கடந்து, அதாவது வெறும் உடம்பு, மன உணர்வுகள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எது உண்மையான நிலையான மெய்ப்பொருளோ அதை போய் உணரணும். உண்மை நிலையை உணர வேண்டும். ஓ, இதுதான் நான் யார் அப்படிங்கிற அந்த அடிப்படையான கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிற நிலைன்னு சொல்றாங்க. அந்த நிலையை எப்போ அடைகிறோமோ அப்போதான் நம்ம ஆன்மா இல்ல அறிவுன்னு வச்சுக்கோங்களேன். அது அழிவே இல்லாத நிலையான ஒரு பேரானந்தத்தையும் அமைதியும் உண்மையிலேயே அடையும். அழிவில்லா ஆனந்தத்தில் ஆத்மா அமைதி அடையும். இது எதுவும் சும்மா நம்பிக்கை இல்ல, இது ஒரு செயல்முறை, ஒரு தியான நிலை மாதிரி சொல்றாங்க. ஆக இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரங்கிறது வெறும் பக்தி பாட்டு தொகுப்பு இல்ல. இது ஒரு மாதிரி தத்துவ வழிகாட்டி மாதிரி, ஒரு உள்முக பயணத்துக்கான மேப் மாதிரி தெரியுதே. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இந்த உள்முக பயணத்தோட கடைசி நோக்கம் என்ன? கடவுள்னு சொல்றமே அந்த மூலப்பொருளோட உண்மையான தன்மை என்ன? அப்புறம் நாம பாக்குற இந்த இயங்குற உலகங்கள், நம்ம அறிவு, எண்ணங்கள்னு எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படையான மூல காரணம் எது? இயக்க அறிவுகளாக இயங்கும் உலகங்களின் மூலதனம். இதையெல்லாம் மனுஷ மனசு தானாவே உணர்ந்துக்கிறது தான். ஓ, அதுக்காகத்தான் அந்த 10 குறளா? ஆமா, இந்த உயர்ந்த நோக்கத்துக்காக தான் திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா கடவுள் வாழ்த்து தலைப்புல 10 குறளை நமக்கு வழிகாட்டியா கொடுத்திருக்காரு. இது ஏதோ ஒரு மத சடங்கு சம்பந்தப்பட்டது இல்ல. மனுஷன் யாரு, இந்த உலகம் என்ன, இதோட மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற அடிப்படையான உண்மையான அறம், உண்மை அறம் இதுதான்னு இந்த மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இந்த முதல் அதிகாரமே ஒரு அடித்தளம் மாதிரி அப்போ? ஆமா, ஒட்டுமொத்த குறளோட நோக்கத்துக்கே இதுதான் அடித்தளம்னு சொல்லலாம். இது ரொம்ப ஆழமான பார்வை. சரி, இப்போ இந்த அதிகாரத்தோட முதல் குறளுக்கு வருவோம். இது நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்ச குறள்.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதோட நேரடி பொருள் நம்ம ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, அதோட நேரடி பொருள் ரொம்ப சிம்பிள். எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்து அ. அது மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் முதல்வன், அதாவது அடிப்படை ஆதிபகவன்னு சொல்ற கடவுள். இதுதான் பொதுவா நம்ம புரிஞ்சுக்கிறது. சரி, இந்த பொதுவான விளக்கத்துக்கும் நீங்க முதல்ல சொன்ன அந்த உள்கடந்து உணர்தல்ங்கிற பார்வைக்கும் எப்படி தொடர்பு படுத்துறாங்க? இங்கதான் அந்த ஆழமான பார்வை வருதா? நிச்சயமா. இங்கதான் அந்த விளக்கம் அந்த உவமையை இன்னும் ஆழமா தத்துவ ரீதியா பாக்குது. ஆ அப்படிங்கிற ஒளி மத்த எல்லா எழுத்துக்களுக்கும் எப்படி ஒரு அடிப்படையா, அடித்தளம், ஆணி வேரா இருக்கோ அது மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆங்கிறது ஒரு எழுத்து மட்டும் இல்ல, அது எல்லா ஒளிக்கும் அடிப்படையான வாயை திறந்த வர்ற ஒளி. சரி. அது மாதிரி ஆதி பகவன்னா யாரு, இல்ல அது என்ன? இந்த விளக்க உரைப்படி ஆதி பகவன்கிறது ஒரு குறிப்பிட்ட உருவத்தையோ பெயரையோ கொண்ட ஒரு கடவுளை மட்டும் குறிக்கல. அப்போ அது ஒரு நிலைய குறிக்குது. என்ன நிலை? அமைதி, நிதானம் அப்படிங்கிற அந்த ஆதிநிலை. அந்த அசையாத, சலனமே இல்லாத முழுமையான ஒரு பேரமைதியோட இருப்புத்தன்மை. அமைதி மற்றும் நிதானம் என்ற ஆதிநிலையான பேரமைதியின் இருப்புத்தன்மையே. அதப்படி பேரமைதி இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த இயக்கமும் இல்ல, எந்த அறிவும் இல்ல, எந்த உலகமும் இல்ல, இங்கு எவ்வித இயக்கங்களும் இல்லை. இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா அடிச்சு சொல்லுது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆதி பகவன்னா ஒரு செயல் இல்ல, ஒரு தன்மை, ஒரு சக்தி இல்ல, ஒரு நிலை. அப்படியா? ஒரு பேரமைதி நிலை எப்படி இந்த இயங்குற உலகத்துக்கு மூல காரணமா இருக்க முடியும்? இது கொஞ்சம் எப்படி சொல்றது, விளக்க முடியுமா? நல்ல கேள்வி. இத இப்படி பார்க்கலாம். ஒரு ஏரி நல்ல அமைதியா அலையே இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. அதுல ஒரு சின்ன கல்லு போட்டாதான் அந்த சிற்றலைகள் உருவாகி பரவறத நம்ம பார்க்க முடியும். ஆமா. அந்த அமைதியான நீர்ப்பரப்பு தான் அந்த அலைகள் உருவாவதுக்கும் பரவுறதுக்கும் ஆதாரமா இருக்கு இல்லையா? சரிதான். அது மாதிரி இந்த பேரமைதிங்கிற அடிப்படை நிலைதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விதமான இயக்கங்களும் உருவாகிறதுக்கும் நிலைச்சு நிக்கிறதுக்கும் இயங்குறதுக்கும் ஆதாரமா பின்னணியா இருக்குன்னு இந்த விளக்கம் சொல்லுது. அந்த அடிப்படை அமைதி, அந்த நிதானம் இல்லைன்னா எந்த ஒழுங்கும் இருக்காது, எந்த இயக்கமும் சாத்தியமில்லை. ஓ, நல்ல உதாரணம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல பிரபஞ்சத்தோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இந்த மூலம் ஏதாவது உதாரணம் சொல்லுதா? ஆமா, பிரபஞ்சத்தையே எடுத்துக்கிறாங்க. இந்த அண்ட சராச்சரத்தை பாருங்க. கோள்கள், நட்சத்திரங்கள்லாம் எப்படி ஒரு சீரான ஒழுங்குல அதோட பாதையில இயங்கிட்டு இருக்கு. அந்த கிரகங்களோட சீரான ஒழுங்கான இயக்கத்துக்கு கிரகங்களின் இயக்க அறிவில் நிதானம், ஒரு அடிப்படை நிலைத்தன்மை, ஒரு மாதிரி பிரபஞ்ச ஒழுங்கு, இல்லனா ஒரு நிதானம் தேவை. இல்லனா எல்லாம் ஒன்னோட ஒன்னு மோதி அழிஞ்சு போயிடும். உண்மைதான். சரி, இந்த கோள்கள் எல்லாம் இயங்குறதுக்கு தேவையான அந்த பெரிய இடம், அந்த பரந்த வெளியே எது கொடுக்குது? அதுதான் சுத்த வெளியில் இணைந்த வெட்டவெளின்னு சொல்றாங்க. சுத்த வெளியில் இணைந்த வெட்டவெளி அப்படின்னா என்ன? அது சும்மா ஒரு காலி இடமா? இல்ல, அதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த விளக்கு உரைப்படி அந்த வெட்டவெளிங்கிறது வெறும் சூனியம் இல்ல, வெறும் காலி இடம் இல்ல. அது எல்லையே இல்லாத ஒரு பேரமைதியில நிறைஞ்சிருக்கிற ஒரு பேரறிவோட நிலைத்தன்மை. பேரறிவோட நிலைத்தன்மையா? ஆமா, அந்த நிலைத்தன்மையோட விதிகளுக்கு உட்பட்டு இயங்குற ஒரு பெரிய ஒழுங்கு, இணைந்த இயக்கம். இதுதான் ஆதி நிலைய, அந்த மூலப்பொருளோட தன்மையை உணர்ந்த அறிவோட பூரணமான அமைதி நிலை. ஆதித்தன்மையை உணர்ந்த அறிவின் அமைதி நிலைன்னு இந்த ஆதாரம் விளக்குது. அப்போ வெட்டவெளினா வெறும் எம்டி ஸ்பேஸ் இல்ல, அது ஒரு பேரமைதி, பேரறிவு கலந்த இயக்கத்துக்கு ஆதாரமான ஒரு அடிப்படை தத்துவம். அப்படியா? சரியா புடிச்சிட்டீங்க. பிரபஞ்ச இயக்கத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஒரு விதமான ஒழுங்குபடுத்துற அமைதியான அறிவுபூர்வமான ஒரு பின்னணி. சரி, இதை எப்படி நம்மளோட உள் உலகத்தோட, நம்ம மனசோட தொடர்பு படுத்துறாங்க? மிகச்சரியா கேட்டீங்க. இந்த பிரபஞ்ச நியதிய அப்படியே நம்ம அக உலகுக்கும் மனசோட செயல்பாட்டுக்கும் பொருத்தி பார்க்கறது தான் இந்த விளக்கத்தோட அடுத்த கட்டம். இதுனா நமக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டது. எப்படி அந்த பெரிய வெட்டவெளி கோள்கள் இயங்குறதுக்கு இடம் கொடுத்து அதோட இயக்கத்தை ஒழுங்குபடுத்துதோ, நம்ம புலன் அனுபவங்கள் வழியா மனசுல உருவாகிற எண்ணங்கள், உணர்வுகள்னு இருக்குல்ல, இந்த அக உலகங்கள், எண்ணங்களின் உலகங்கள் அனைத்திற்கும், அதுக்கெல்லாம் நம்ம உயிர்ல இயல்பாவே இணைஞ்சிருக்கிற அந்த இயற்கை அறிவு, உயிரில் இணைந்துள்ள இயற்கை அறிவு, அது தன்னோட அமைதி, நிதானம் வழியா, நிதானத்தின் வழி இடம் கொடுக்கலைனா
நாம் அனுபவிக்கிற அந்த உலக வாழ்க்கை இக உலக வாழ்க்கைன்னு ஒண்ணு இங்க இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாங்க. உணர்வுகள்லாம் தோன்றி மறையறதுக்கு பின்னணியில நம்ம உயிர் சக்தியோட இணைஞ்ச ஒரு அமைதியான அறிவுபூர்வமான தளம் இருக்கா? அந்த தளம்தான் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்குதா? ஆமா, அதான் இந்த மூலம் சொல்ல வருது. நம்ம எண்ணங்கள், கற்பனைகள், உணர்ச்சிகள்னு இந்த மன உலகங்கள் எல்லாமே உருவாகிறதுக்கும் இயங்குறதுக்கும் மூலதனமா இருக்கிறது எதுன்னா நம்ம உயிருடைய அடிப்படையான இயக்க அறிவுதான். உயிரின் இயக்க அறிவுதான் மூலதனம். சரி. அதனால அந்த அடிப்படை அறிவோட இயல்பான அமைதி, அதோட நிதானம் கெட்டு போகாம நிதானம் கெடாத அளவு மனுஷன் என்ன செய்யணும்? தன்னோட மன ஆற்றலை எப்பவும் வெளியே ஓடிட்டே இருக்குல்ல, அதை உள்ள திருப்பணும். மனதின் ஆற்றலை உள்முகமாக திருப்பி அதை தன் உயிருடைய ஆழமான இயக்கத்துல நிலைநிறுத்தணும். உயிரின் இயக்கத்தில் நிலைப்படுத்தி அப்படி செஞ்சா அந்த அடிப்படையான உண்மையான இயற்கை அல்லது இறைநிலை, இயற்கை என்ற இறைநிலையின் தன்மையை உணர வேண்டும்னு சொல்றதை தானே உணர முடியும். இதுதான் உண்மையான கடவுளை உணர்ற நிலைன்னு திருவள்ளுவர் இந்த முதல் குறள்லயே மறைமுகமா ஆனா ரொம்ப ஆழமா சொல்ல வர்றாருங்கிறது தான் இந்த விளக்கவுரையோட முடிவு. அப்போ அகரத்துக்கும் எழுத்துக்கும் உள்ள உறவு, ஆதிநிலைக்கும் உலக இயக்கத்துக்கும் உள்ள உறவு விளக்குற ஒரு அருமையான உவமை இது. ஆமா. ஆக முதல் குறளே இவ்வளவு ஆழமான ஒரு தத்துவ பார்வையோட இருக்குங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. நிச்சயமா. சுருக்கமா இந்த விளக்கத்தோட பார்வையை தொகுத்து பார்த்தா, கடவுள் வாழ்த்துங்கிறது சும்மா பக்தி பாட்டில்ல. அது புலன்களோட ஆதிக்கத்தையும் மனசோட சலனங்களையும் தாண்டி உள்ள போய் உண்மையான அறிவையும் நிலையான அமைதியையும் தேடுற ஒரு தத்துவ பயணம். சரி. அதோட முதல் குறள் ஆ எப்படி எல்லா எழுத்துக்கும் ஆதாரமோ அது மாதிரி ஆதி பகவன் சொல்ற அந்த மூலமான அசையாத பேரமைதி நிலைதான் இந்த பிரபஞ்சம், நம்ம அக உலகம்னு எல்லா இயக்கங்களுக்கும் அடிப்படை ஆதாரம்னு விளக்குது. இந்த அடிப்படை உண்மைய, இந்த நிதானத்தை, இந்த பேரமைதியை உணர்றது தான் மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான அடிப்படையான அறம், உண்மை அறம்னு இந்த மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது நம்ம வழக்கமா புரிஞ்சுக்கிறத விட ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம். இது உண்மையிலே யோசிக்க வைக்குது. இவ்ளோ வெளி உலக கவனச்சிதறல்கள், சத்தம், அவசரம் நிறைஞ்ச இந்த காலத்துல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த ஞானம் உங்களுக்கு எப்படிப்படுது? புலன்கள் வழியா போற மனசோட ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி உள்முகமா பார்த்து அந்த அடிப்படை அமைதியை கண்டுபிடிக்கணுங்கிற இந்த யோசனை இன்னைக்கு உலகத்துல உங்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியமா தோணுதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிச்சயமா அந்த அமைதியை தேடுறதுங்கிறது இன்னைக்கும் தேவைதான். ஒருவேளை முன்ன விட இன்னைக்கு இன்னும் அதிகமா தேவைப்படலாம். இறுதியா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. இந்த விளக்கம் என்ன சொல்லுது? நாம பாக்குற இந்த பிரபஞ்சமும் கோள்கள் இயங்குற வெட்டவெளி, நம்ம மனசோட இயக்கங்களும் எண்ணங்கள் தோன்ற உயிரின் அறிவு ஒரே மாதிரி அடிப்படை நிலைத்தன்மையிலிருந்து, அதாவது பேரமைதியிலிருந்து தோன்றி அதையே சார்ந்து இயங்குதுன்னு சொல்லுது. அப்படி பார்த்தா உள் உலகம் வெளி உலகம்னு நாம இவ்ளோ தெளிவா பிரிச்சு பார்க்கறோமே, இந்த பார்வை உண்மையிலேயே எவ்ளோ சரியானது? ஒருவேளை ரெண்டுமே அந்த ஒரே அடிப்படை உண்மையோட ரெண்டு வேற தோற்றங்களா இருக்கலாமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. திருக்குறளோட முதல் குறளின் இந்த ஆழமான வித்தியாசமான பார்வைக்குள்ள எங்களோட சேர்ந்து பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.